இங்க உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள், எங்களுடைய ஆயர்குடிகள், எங்க அண்ணன் நீ கோனார் தான். நாங்க ஆயர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா போய்த்துக்கிறப்பல. அப்ப ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆடு மாடு மேய்க்கிறோம் எங்க கோனாரடா. ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய்வதால் காடு வளப்படும். அங்கே இதே குரங்கணியில் தீ பற்றி எரிந்ததே அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும். தீயின் தொடர்ச்சியின்றி அது அந்தந்த இடத்திலே நின்றுவிடும். கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டுப்பகுதியில் வைத்திருக்கிறார். அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக்கூடாது என்பதற்காக 100 மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார். ஏன் அவருக்கு அதை செய்கிறார்? அவருக்கு அறிவு இருக்கிறது, தெரிகிறது, அவர் செய்கிறார். இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே. எங்க ஐயா கென்னடி உட்பட என் தம்பி இளஞ்செலியன், சீமான், என் தம்பி துரைமுருகன் எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கணியில், அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே, இதே குரங்கன், இதே தேனியிலே நீற்றின ஆய்விற்காக மலையை எடுத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான். இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலைக்கு எண்ணுந்தார்கள். 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம். அதில் கொடுத்து நம்ம சொல்லல, அந்த ஆய்வுல அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க. 1,00,000 டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும். 50,000 டன் வச்சு மலையை தகர்த்தா என்ன ஆகும்? கல்குவாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாறை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் என் ஆடும் மாடும் இந்த ஓரத்தில் போய் இந்த புள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை நாசமாகிவிடும் என்கிறார்கள். இது யாராவது ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க. ஏற்கும்படி இருக்குதா? யாரு செய்வா? இது மலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாடும் ஆடும் போய் அதற்குள்ளே மேய வேண்டும். இதை தவிர வேறதுக்கு வழி கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்க எங்களுடைய கீதாரிகள், எங்களுடைய ஆயர்குடிகள், எங்க அண்ணன் நீ கோனார் தான். நாங்க ஆயர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறோம் வச்சுக்கடா போய்த்துக்கிறப்பல. அப்ப ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆடு மாடு மேய்க்கிறோம் எங்க கோனாரடா. உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு உரம்னா என்னன்னு தெரியுமாடா? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல், அவனுடைய மூத்திரம் இல்லாமல் எப்படா மண்ணு வளமான மண்ணா மாறும்? மடப்பலை தரையில் விழுந்து மக்கி மண்ணோடு மண்ணாக போற இலைதரை கழிவு, ஆடு மாட்டு கழிவு தான்டா மண்ணின் உரம், வளம். பைத்தியக்காரா, கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகி மண்ணை வளப்படுத்தும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.